சேலம் அம்மாபேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1972ஆம் ஆண்டு SSLC படித்த பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் 52 வருடங்கள் கழித்து சந்தித்து தங்களது பசுமை நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். சேலம் அம்மாபேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1972ஆம் ஆண்டில் சுமார் 110 மாணவ மாணவிகள் SSLC படித்தனர். பள்ளி படிப்பினை முடித்து ஒவ்வொருவரும் தனித்தனியே பிரிந்த நிலையில் சுமார் 50 வருடங்கள் கழித்து சந்தித்து கொண்டாடுவது என முடிவு செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தனியார் விடுதியில் 50ஆம் ஆண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அரை நூற்றாண்டுக்கு பிறகு பால்யகால நண்பர்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் இன்முகத்துடன் வரவேற்றனர். 50 ஆண்டுகளில் வாழ்க்கையில் நடந்த இன்பத் துன்பங்களையும் பசுமை நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டனர். பின்னர் ஒவ்வொருவரும் ஆரோக்கியத்துடன் இருப்பது குறித்து, மருத்துவ குறிப்புகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் குறித்து பேசினார்கள். பின்னர் ஒருவருக்கொருவர் உணவு பரிமாறியும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் அன்பினை வெளிப்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து தங்களது குடும்பத்தாரையும் அழைத்து வந்து கலந்து கொண்டனர். 50 ஆண்டுகளுக்கு பின்னரும் பால்யகால நினைவுகளை மறக்காமல் ஒன்றிணைந்து கொண்டாடிய இவர்களின் அன்புக்கு ஈடில்லைதானே. வணக்கம். நாங்க 1972ஆம் வருஷம் அம்மாபேட்டை முனிசிபல் ஹைஸ்கூல்ல SSLC படித்தோம். அப்போ மொத்தமா எங்க கூட படிச்சவங்க 120 பேர். அடுத்த 50 வருஷம் கழிச்சு 120 பேர்த்துல 110 பேர் ஒன்னா சேர்ந்தோம். 50 வருஷம் கழிச்சு 110 பேர் மாணவ மாணவியர்கள், அந்த காலத்து மாணவ மாணவியர்கள். இப்போ எல்லாம் ஒன்னா சேர்ந்து 50வது வருஷம் பொன்விழா கொண்டாடினோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைவு விழா அப்படின்ட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வருஷம் 52வது வருஷம் ஏற்காடு ஊரில் அதே மாதிரி நிகழ்ச்சியை இப்போ கொண்டாடி முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களோட படித்தவங்க வெளிநாட்டிலேயும் இருக்காங்க, வெவ்வேறு ஊரில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அவசியம் வந்து போய் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட் இயரில் நாங்கள் 700 பேர் சேர்ந்தோம் அவங்களோட சொந்த பந்தங்களோட. அதே மாதிரி இந்த வருஷம் 100 பேர் சேர்ந்துருக்கோம் சொந்த பந்தங்களோட. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே அம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நகராட்சி மேல்நிலைப்பள்ளி, ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நாங்கள் 50 வருடத்துக்கு முன்னாடி 1972வது பேட்ச் அங்கே நாங்கள் எல்லாரும் இணைந்து படித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அது கோ எஜுகேஷனாக இருந்தது. அதனால் நாங்கள் அனைவரும் ஒன்றா படித்தவங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வை ஒருத்தருடைய மனதில் உதித்த, எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்று உதித்த அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு தலைவர், ஒரு பொருளாளர், ஒரு செயலாளர் அவர்கள் அனைவர் மூலமாகவும் ஆண்களுக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொல்லியும், பெண்களுக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொல்லியும், வெவ்வேறு ஊர்ல இருந்த எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் முதலாவதாக சந்தித்தோம். அடுத்த ஆண்டு நாங்கள் அதே இடத்துலயே திரும்பவும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அடுத்தது இந்த ஆண்டு 3வது ஆண்டாக ஏற்காட்டில் நாங்கள் எல்லாரும் இடம் மாறி இருந்தாலும் மிக உயர்ந்த ஒரு இடத்துல மிக குளிர்ச்சியான ஒரு இடத்துல நாங்கள் சந்திக்கும் போது மனமும் குளிர்ச்சியானது. அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது இந்த வளாகம் முழுவதுமே எல்லாரும் இருந்து அந்த மகிழ்வை இப்போ நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அனைவருக்குமே ஒருத்தருடைய ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம உணவு பரிமாறிக் கொள்வது, ஒருத்தர் விசாரித்துக் கொள்வது, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விதத்தை எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறத சொல்றது, இதெல்லாம் கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை பாதையில எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை கடந்துதான் நாங்க வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்க நாங்க ஒன்னா சேரும்போது அந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நாங்கள் நினைத்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தோழர்கள் எல்லாரையும் நாங்க பார்த்தது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை எந்த அளவுக்கு, இந்த மலை அளவுக்கு சொல்றது அப்படின்னு சொல்றது பார்த்தா அதுக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடலை விட பெரியதுன்னு சொல்லலாம், மலையை விட உயர்ந்ததுன்னு சொல்லலாம், இந்த உலகத்தை விட பெரியதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது மிக சிறப்பாக எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்றைக்கும் 16 வயசு ஆன மாதிரி தான் இருக்கு. எத்தனாவது வருஷம் வந்து எஸ்எஸ்எல்சி படிச்சீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. 1972 நாங்க 1972வது பேட்சுங்க. நாங்க வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சது நம்ம 1950 இல்ல 1972ல நாங்க வந்து படிச்சது எஸ்எஸ்எல்சி. நாங்க கோல்டன் ஜூப்ளி 3 இயர்ஸ் பேக் நாங்க பண்ணோம். நான் ஆஸ்திரேலியால இருந்து இதுக்காகவே வந்திருக்கிறேன். இந்த இது கலந்துக்கிறதுக்காகவே ஆஸ்திரேலியால இருந்து வந்து கலந்துகிட்டு இருக்கேன். இது 3ஆவது தரமா வந்து கலந்துகிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்க எல்லாத்துக்கும். தேங்க்ஸ். ஓகே.